வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜனநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர் பட்டியல் ஏப்ரல் 10 வெளியிடப்படும் என வைகோ தகவல். பாரதிய ஜனதா கூட்டணி பற்றி 2 நாட்களில் அறிவிப்பு. மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் உறுதி. காவிரியின் குறுக்கே அணை கட்ட அனுமதிக்கக்கூடாது. மத்திய அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். கிரானைட் முறைகேடு வழக்கில் சர்ச்சைக்குரிய தீர்ப்பு. மேலூர் நீதித்துறை நடுவர் மகேந்திர பூபதி இடைநீக்கம். தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் வேட்பாளர் பட்டியல் வரும் 10ஆம் தேதி மாமண்டூரில் நடைபெறவிருக்கும் மாநாட்டில் வெளியிடப்படும் என வைகோ தெரிவித்துள்ளார். மக்கள் நல கூட்டணியின் தலைவர்களான வைகோ, ஜி. ராமகிருஷ்ணன், முத்தரசன், திருமாவளவன் ஆகியோர் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் சந்தித்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரான வைகோ, காஞ்சிபுரம் மாவட்டம் மாமண்டூரில் வரும் 10ஆம் தேதி தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் மாநாடு நடைபெறும் என்றும் இதில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். விவசாயிகளை பாதிக்கும் வகையில் செயல்படும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து வரும் 5ஆம் தேதி நடைபெறும் ரயில் மறியல் போராட்டத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியும் பங்கேற்கும் என்று வைகோ குறிப்பிட்டார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி தேர்தல் சிறப்பு மாநாடு ஏப்ரல் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு மாமண்டூரில் நடைபெறும். அந்த மாநாட்டில் அதுவரை தயாராகி இருக்கக்கூடிய இந்த 5 கட்சிகளின் சார்பில் முதல் பட்டியல் அன்றைக்கு அங்கே வெளியிடப்படும். பாரதிய ஜனதா தேர்தல் கூட்டணி தொடர்பாக அடுத்த 2 நாட்களில் அறிவிக்கப்படும் என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுடன் பேசிய ஜவடேகர், தமிழக அரசை எதிர்க்கவில்லை என்றும் சில திட்டங்களை செயல்படுத்தாமல் இருப்பதையே குறை சொல்வதாகவும் கூறினார். கூட்டணியில் இருந்தால் விஜயகாந்தை சந்தித்ததாக குறிப்பிட்ட ஜவடேகர், பாரதிய ஜனதாவின் 2வது வேட்பாளர் பட்டியல் வரும் 4ஆம் தேதி மாநில தேர்தல் குழு ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்படும் என்று குறிப்பிட்டார். To prepare the second list of BJP, and probably before that only, in next couple of days, we will come out with which parties are contesting with us and how many seats they are contesting. காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் காவிரியின் குறுக்கே அணை கட்ட அனுமதிக்கக்கூடாது என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். தஞ்சை, நாகை, திருவாரூர் போன்ற டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாது தமிழகத்தின் ஜீவாதார பிரச்சனையாக விளங்கும் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக காவிரி நீர் முறைப்படுத்தும் வாரியத்தை அமைக்க உத்தரவிட்டும் இதுவரை அமைக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் நோக்கிலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை புறக்கணிக்கும் விதத்திலும் காவிரியின் குறுக்கே மேகதாது மற்றும் ராசிமணல் ஆகிய 2 இடங்களிலும் கர்நாடக அரசு தடுப்பணை கட்ட முயற்சிப்பதாக கூறியுள்ளார். கர்நாடக அரசின் தூண்டுதலோடு விவசாய அமைப்புகள் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு மார்ச் 30ஆம் தேதி பூமி பூஜையை நடத்தியுள்ளது அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். இயற்கையில் உற்பத்தியாகும் தண்ணீர் அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவானது என்பதை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் எனவும் மத்திய அரசை டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூரில் சட்டத்திற்கு புறம்பாக கிரானைட் கற்களை வெட்டி எடுத்த வழக்கில் PR பழனிசாமியை விடுத்த சர்ச்சைக்குரிய தீர்ப்பளித்த நீதிபதி மகேந்திர பூபதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மதுரையில் சட்டத்திற்கு புறம்பாக இருப்பு வைக்கப்பட்டிருந்த கிரானைட் கற்களை அரசுடைமையாக்கி ஏலம் விடவும் PRP நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை மேலூர் நீதித்துறை நடுவர் மகேந்திர பூபதி கடந்த 29ஆம் தேதி தள்ளுபடி செய்தார். இந்த வழக்கை தாக்கல் செய்த அப்போதைய மதுரை மாவட்ட ஆட்சியர் அஞ்சுல் மிஸ்ரா, அரசு வழக்கறிஞர்கள் ஞானகிரி, ஷீலா ஆகியோர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டார். இந்த தீர்ப்புக்கு கண்டனங்கள் எழுந்த நிலையில் மேலூர் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்ய தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் உத்தரவிட்டிருந்தார். இதன்படி மதுரை மாவட்ட முதன்மை நீதிபதி பஷீர் அகமது தலைமை குற்றவியல் நீதிபதி சரவணன் ஆகியோர் மேலூர் நீதிமன்றத்திற்கு நேற்று சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து நீதித்துறை நடுவர் மகேந்திர பூபதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதிய நீதிபதியாக பாரதி ராஜா நியமிக்கப்பட்டுள்ளார்.
மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் மெஹபூபா முஃப்தி காஷ்மீரின் முதல் பெண் முதல்வராக வரும் 4ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநில முதல்வராக பதவி வகித்த முஃப்தி முகமது சயீத் கடந்த ஜனவரி மாதம் காலமானதை அடுத்து பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அரசு அமைக்க மெஹபூபா பல்வேறு நிபந்தனைகளை விதித்ததால் இழுபறி நிலைமை ஏற்பட்டது. இதனையடுத்து தில்லி சென்ற மெஹபூபா பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா, பிரதமர் மோடி ஆகியோரை சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து புதிய ஆட்சியை அமைக்க ஆளுநர் ஓரா மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். காஷ்மீரின் முதல் பெண் முதல்வராக மெஹபூபா முஃப்தி வரும் 4ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக மக்கள் ஜனநாயக கட்சியின் அரசியல் ஆலோசகர் மாட்டு தெரிவித்துள்ளார். இதனிடையே தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் ராம் மாதவ், மெஹபூபா பதவியேற்ற பிறகு புதிய அமைச்சரவை பதவியேற்பு தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். पीडीपी बीजेपी की साझा सरकार बनने के लिए तैयारियां लगभग पूरी हुई है. जल्दी गवर्नर से मिलकर आगे की प्रक्रिया पूरा करेंगे. मैं मानता हूं कि बहुत ही जल्दी अगले 2-3 दिन में सरकार फिर से बनने की संभावनाएं आज दिख रही है. அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தில் முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் மே 16ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. மேற்குவங்க மாநிலத்தில் 6 கட்டமாகவும், அசாமில் 2 கட்டங்களாகவும் தேர்தல் நடைபெறுகிறது. 294 தொகுதிகள் கொண்ட மேற்கு வங்கத்தில் முதற்கட்டமாக வரும் 4ஆம் தேதி 18 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் முதல்வருமான மம்தா பானர்ஜி தமது தலைமையிலான ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். காங்கிரஸ் உதவியுடன் மீண்டும் ஆட்சியை பிடிக்க இடதுசாரி கட்சிகள் கடுமையாக போராடி வருகின்றன. இதேபோல் 126 தொகுதிகள் கொண்ட அசாமில் உள்ள 65 தொகுதிகளில் வரும் 4ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தருண் கோகாய் தலைமையிலான 15 ஆண்டு கால ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள காங்கிரஸ் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளது. முதற்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள 83 தொகுதிகளிலும் நாளை மாலையுடன் பிரச்சாரம் முடிவடைவதால் அரசியல் கட்சியினர் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கொல்கத்தா மேம்பால விபத்து தொடர்பாக தனியார் கட்டுமான நிறுவனத்தைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொல்கத்தா நகரின் வணிகப் பகுதியான கிரீஷ் பார்க் அருகே விவேகானந்தா சாலையில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்தின் ஒரு பகுதி நேற்று பிற்பகல் இடிந்து விழுந்தது. இதில் பலியானவர்களின் எண்ணிக்கை 25ஆக அதிகரித்துள்ளது. 80க்கும் அதிகமானோர் இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இடிபாடுகளை அகற்றும் பணியிலும் மீட்பு நடவடிக்கைகளும் தேசிய பேரிடர் மேலாண்மை படை வீரர்களும் ராணுவத்தினரும் ஈடுபட்டுள்ளனர். மேம்பால விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கொல்கத்தா காவல்துறையினர் மேம்பாலம் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த தனியார் கட்டுமான நிறுவனத்தைச் சேர்ந்த 5 பேரை கைது செய்துள்ளனர். இதனிடையே ஹைதராபாத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய IVRCL கட்டுமான நிறுவன அலுவலர்கள் இது தற்செயலாக நடந்த விபத்து என்றும் காவல்துறையின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிப்போம் என்றும் தெரிவித்துள்ளனர். IVRCL and its concerned staff will cooperate with the investigation. We will give the maximum support what we have to give. We are anxious to know why it happened as well. We want to know the reason why it happened. கொல்கத்தா மேம்பால விபத்திற்கு கடந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியில் போடப்பட்ட தவறான கட்டட வரைபடமே காரணம் என திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பேரவை தேர்தல் நேரத்தில் மக்களை திசை திருப்பவே மாநில அரசு மீது கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டுவதாகவும் அது தெரிவித்துள்ளது. This is not the time to indulge in politics. कलकत्ता पुलिस का एक टीम वहां ऑलरेडी पहुंच गया है हैदराबाद में and 3 FIRs have been filed. No one will be spared. Strictest action will be taken. So we will get to the bottom of this because innocent lives have been lost. ஆண்களுக்கு நிகராக பெண்களும் கோவில்களில் நுழைய உரிமை உண்டு என்றும் இதற்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டியது மாநில அரசின் கடமை எனவும் மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பல்வேறு முக்கிய கோவில்களில் பெண்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் இந்த நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண்கள் அமைப்பினர் மும்பை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இதனை விசாரித்த நீதிமன்றம் அனைத்து கோவில்களிலும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் நுழைய உரிமை உண்டு என்று தெரிவித்துள்ளது. இது பெண்களின் அடிப்படை உரிமை என்றும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் மகாராஷ்டிரா அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ள பெண்கள் அமைப்பினர் நீதிமன்ற உத்தரவுடன் நாளை ஷிங்னாக்பூர் சனி கோவிலுக்குள் நுழைய இருப்பதாக தெரிவித்தனர். आज जो कोर्ट ने आदेश दिया है उसका हम स्वागत करते हैं. ये नारी शक्ति की जीत हुई है और हमने आंदोलन जो खड़ा किया था तो कल जो है वो शनि प्लेटफॉर्म के ऊपर हम सम्मान पूर्वक जाने वाले हैं. हमारी सभी महिलाएं जो है वो शनि प्लेटफॉर्म के ऊपर दर्शन के लिए कल जाएगी.
தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் கடந்த 21ஆம் தேதி முதல் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் அவருடைய போயஸ் இல்லத்தில் நடைபெற்று வரும் நேர்காணல் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதுபற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தலுக்கான நேர்காணல் இன்று 12வது நாளாக நடைபெற்றது. அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சரான ஜெயலலிதாவுடைய இல்லத்தில் கடந்த 21ஆம் தேதி இந்த வேட்பாளருக்கான நேர்காணல் துவங்கியது. இந்நிலையில் இன்று 12வது நாளாக நடைபெற்று வரும் இந்த வேட்பாளர் நேர்காணல் திருவண்ணாமலை, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் விடுபட்ட தொகுதிகளுக்கு இந்த நேர்காணல் நடைபெற்றது. ஏற்கனவே அதிமுக சார்பில் 26,174 பேர் விருப்பமனு அளித்துள்ளார்கள். இவர்களுக்கான இந்த வேட்பாளர் நேர்காணல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அடுத்த ஒரு சில தினங்களில் இந்த வேட்பாளர் நேர்காணல் முடிவடைந்த நிலையில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை அடுத்த வாரத்திற்குள் வெளியிடப்படும் என அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் மற்றும் பல்வேறு அமைப்புகளுக்கும் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகளும் எத்தனை தொகுதிகள் என்ற பல்வேறு கூட்டங்களும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக போயஸ் தோட்டத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் பிரகாஷ். அமலுக்கு வந்தது சுங்கச்சாவடி கட்டண உயர்வு. லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கண்டனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பட்டியல் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு விரைவில் முடிவடையும் என கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது சுங்க கட்டண உயர்வுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டதாக தெரிவித்தார். தற்பொழுது உயர்த்தப்பட்டுள்ள சுங்க கட்டணத்தை குறைக்க மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பட்டியல், தொகுதி பங்கீடு உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் விரைவில் நிறைவு செய்யப்படும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். தேர்தல் பணிக்குழு 4ஆம் தேதி கூடுகிறது. ஏறக்குறைய அதற்குள் நாங்கள் எல்லா பேச்சுவார்த்தையும் முடிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். இத்தனை இடங்கள் தான் இந்த கட்சிக்கு என்று இப்பொழுது என்னால் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது சொல்ல இயலாது. ஆனால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி வெகு விரைவில் தொகுதி பங்கீடு, எங்களது வேட்பாளர் பட்டியல் எல்லாவற்றையும் நிறைவு செய்து வெகு விரைவில் நாங்கள் முழுமையான களத்தில் இறங்கும். தமிழகத்தில் சுங்கச்சாவடி கட்டண உயர்வு இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் கட்டண உயர்வை அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வாகன ஓட்டிகளும் வாகன உரிமையாளர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள 18 சுங்கச்சாவடிகளில் மத்திய அரசு அறிவித்திருந்த 12% கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. கடும் எதிர்ப்புகளுக்கிடையே இந்த கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதிய உயர்வின்படி கார் உள்ளிட்ட இலகுரக வாகனங்களுக்கு 25 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரையும், சரக்கு வாகனங்களுக்கு 300 ரூபாய்க்கு மேலும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் அமலுக்கு வந்த 12% கட்டண உயர்வுக்கு தூத்துக்குடி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கடும் எதிர்ப்புகளையும் மீறி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்துள்ள இந்த 12% கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி நாளை மறுநாள் நாமக்கல்லில் நடைபெறவுள்ள தமிழக லாரி உரிமையாளர்கள் சங்க கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டத்தில் மாரண்டஹள்ளி அருகே நேரிட்ட தீ விபத்தில் 18 குடிசைகள் எரிந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளன. மாரண்டஹள்ளி அருகே கானூர்கொட்டாய் பகுதியில் முருகன் என்பவரது குடிசையில் நேரிட்ட தீ அருகில் இருந்த குடிசைகளுக்கும் பரவியது. தகவல் அறிந்த அந்த இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் வீடுகளில் இருந்த பொருட்கள், நகைகள், ரொக்கப்பணம், மாணவர்களின் சான்றிதழ்கள் உள்பட அனைத்தும் தீயில் கருகி சேதமடைந்தன. விபத்திற்கான காரணம் மற்றும் சேதமடைந்த பொருட்களின் மதிப்பு பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வீடுங்க திடீர்னு நெருப்பு பிடிச்சி எரிஞ்சதுனால ஓடி வந்து பார்த்தா வீடு பக்கங்கிறதெல்லாம் எரிஞ்சுது. நாங்கள் 7 மாதத்து குழந்தைய உள்ளே இருந்து தூங்கி இருந்த குழந்தைய மட்டும் தூக்கின்னு வெளியே வந்தாங்க. அவங்கவுங்க பொருள், வீட்டில் ரேஷன் கார்டு, ரேஷன் எல்லாமே, ஆதார் கார்டில் இருந்து காசுல இருந்து எல்லாம் வீட்டில் இருந்தது. அதை அப்படியே விட்டுட்டு கட்டின புடவையோட எல்லாரும் நிற்கிறோங்க.
சென்னையில் இருந்து சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு ரயிலின் ஒரு பெட்டியில் நேரிட்ட தீ உடனடியாக அணைக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. சென்னை துறைமுகத்தில் இருந்து சேலம் மேட்டூர் அனல் மின் நிலையத்திற்கு நிலக்கரி ஏற்றிக்கொண்டு சரக்கு ரயில் ஒன்று புறப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பொம்மிடி ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது ரயிலின் ஒரு பெட்டியில் இருந்து அதிக புகை வருவதாக ரயில் பாதகர் ஒருவர் ஓட்டுநருக்கு தெரிவித்தார். உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டு சோதனை செய்ததில் உராய்வு காரணமாக தீப்பற்றியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக தீ அணைக்கப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றுடன் +2 பொதுத் தேர்வுகள் நிறைவடைவதையொட்டி மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 4ஆம் தேதி +2 பொதுத் தேர்வுகள் தொடங்கின. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு பாடங்களுக்கான தேர்வுகளில் வேதியியல் தேர்வு வினாக்கள் மிகவும் கடினமாக இருந்ததாக பரவலான மாணவ மாணவியர் கருத்து தெரிவித்தனர். இதனால் அந்த பாடத்திற்கு கருணை மதிப்பெண்கள் வழங்க தேர்வுத்துறை முடிவு செய்தது. இதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற இயற்பியல் மற்றும் பொருளியல் பாடங்களுக்கான தேர்வுடன் +2 பொதுத் தேர்வுகள் நிறைவடைந்தன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தம் 6550 பள்ளிகளைச் சேர்ந்த 8,39,697 மாணவ மாணவிகள் தேர்வுகளை எதிர்கொண்டனர். தேர்வுகளில் நன்றாக விடையளித்திருப்பதாக தெரிவித்த மாணவ மாணவியர் தேர்வு முடிவுகளுக்காக ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்தனர். இன்னையோட எக்ஸாம் முடிஞ்சதுக்கு எக்ஸாம் ஈஸியாக இருந்தது. எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. மெடிசன் படிக்கணும்னு ஆசை இருந்தது. மார்க் வந்து இந்த கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. 2-3 பேப்பர்லாம் அதை பார்த்து தான் முடிவு பண்ணணும். எனக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம் எழுதணும், ஈஸியாக தான் இருந்தது. மற்ற எக்ஸாம்லாம் கஷ்டமாக ஓரளவுக்கு பரவாயில்ல, இது ஈஸியாகவே இருந்தது. இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம் சந்தோஷமாக இருக்குது, எழுதி முடிச்சிட்டுமேன்ட்டு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு பிரியும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து 12th எக்ஸாம் எழுதுனேன், எக்ஸாம் முடிச்சிட்டேன், ஹாப்பியாக இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரிகிறேன் கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் லைஃப்லாம் மிஸ் பண்ணுறேன். எல்லா எக்ஸாமும் ஈஸியாக தான் வந்துச்சு, கெமிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மொத்தம் 135 பள்ளிகளைச் சேர்ந்த 6556 மாணவர்களும் 7781 மாணவிகளும் +2 தேர்வுகளை எழுதினர். இன்று இறுதித் தேர்வை முடித்த மாணவ மாணவியர் தேர்வை நன்றாக எதிர்கொண்டதாகவும் தேர்வு முடிவுகளுக்கு பின் சேர வேண்டிய கல்லூரிகள் பற்றி தற்பொழுது விசாரித்து வருவதாகவும் தெரிவித்தனர். 20 டேஸாக பப்ளிக் எக்ஸாம் வந்தது. இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு. இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பிகாம் படிக்கணும்னு ஆசை. இது வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கோம். நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கணும். கடுமையான வெயில் காரணமாக திராட்சை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதால் தருமபுரி மாவட்ட விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி, பாப்பிரெட்டிப்பட்டி, பூட்டுக்காரன் தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ளிட்ட விவசாயிகள் பரவலாக திராட்சை சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆண்டிற்கு 3 முறை சாகுபடி செய்யப்படும் பன்னீர் திராட்சை அதிக அளவில் அங்கு பயிரிடப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் திராட்சை பழங்கள் கொடியிலேயே வெதும்பி கீழே உதிர்ந்து விடுகின்றன. இதனால் திராட்சைகளை முழுமையாக சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக திராட்சை விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதேபோல் திராட்சை விலையும் 80 ரூபாயில் இருந்து 45 ரூபாய்க்கு குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மழை இல்லாதனால விளைச்சல் கம்மியாக இருக்குது. விலை 60 ரூபான்னு தான் போடுறோங்க. கொஞ்சம் மே மாதம் வந்து இருந்தாக்கா கூடுதலாக போயின்னு இருக்கும் விலை. உப்பே வந்ததுனால கொஞ்சம் கம்மி தான், சரக்கு கம்மியாக வந்துச்சு. 60 ரூபாய்க்கு தான் போடுறோங்க. மழை இல்லாததுனால தான் எங்களுக்கு கொஞ்சம் சங்கடம். மழை வெயில்னால கொஞ்சம் சுருங்கி போயிருக்குது. விளைச்சல் பரவாயில்லைங்க, சுமார் தான். ஆனால் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இல்லை. வெயில் அதிகன்றதுனால கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறதுனால குச்சி கொஞ்சம் தண்ணி போச்சு, வெயிலுக்கு சுருங்கி போச்சு. அதனால் சேதாரம் ஆயிடுச்சு. போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே பள்ளத்தில் தவறி விழுந்த காட்டு மாடு ஒன்றை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் வெயில் காரணமாக நீர்நிலைகள் வற்றத் தொடங்கியுள்ளதால் தண்ணீரை தேடி குடியிருப்பு பகுதிகளுக்கு வனவிலங்குகள் வருகின்றன. உதகை அருகே கேத்திபாலடா பகுதிக்கு தண்ணீர் தேடி வந்த காட்டு மாடு ஒன்று அங்கிருந்த பள்ளத்தில் தவறி விழுந்து வெளியேற முடியாமல் தவித்தது. தகவலின் பேரில் அந்த இடத்திற்கு வந்த வனத்துறையினர் பள்ளத்தின் பக்கவாட்டில் மண்ணை தோண்டி 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் அந்த காட்டு மாடை பத்திரமாக மீட்டனர். தரைமட்ட கிணறில் ஒரு வயது முதிர்ந்த காட்டு மாடு விழுந்து விட்டது. உடனடியாக வனச்சரகர் ராமச்சந்திரன் தலைமையில் வனவர்கள் மற்றும் வனப்பணியாளர்கள் வந்து அதை மீட்டு வெளியே அனுப்பிவிட்டார்கள். 2016 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக கூட்டணி சேர்த்துக் கொண்டிருக்கின்றன. அதிமுக, திமுக என ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருந்தாலும் தொகுதிகளில் காட்சிகள் மாறவில்லை என்கிறார்கள் மக்கள்.
வேந்தர் செய்திகளின் தொகுதிச் சுற்றில் இன்று திண்டுக்கல் சட்டப்பேரவை தொகுதி. பூட்டு தயாரிப்பு தொழிலுக்கு ஒரு காலத்தில் பெயர் பெற்ற திண்டுக்கல் பேரவை தொகுதியில் திப்பு சுல்தானின் தந்தை ஹைதர் அலி காலத்து மலைக்கோட்டை மிகவும் புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க இடமாக திகழ்கிறது. அபிராமி அம்மன் கோவில், கோட்டை மாரியம்மன் கோவில், பேகம்பூர் பெரிய மசூதி, புனித வளனார் பேராலயம், மேட்டுப்பட்டி வியாகுலமாதா ஆலயம் என மும்மதங்களுக்கும் சிறப்பு சேர்க்கும் வழிபாட்டு தலங்கள் திண்டுக்கல் நகரின் தனிச்சிறப்பான பெருமை. கம்யூனிஸ்டுகளின் பலமான பகுதி என்று கருதப்படும் திண்டுக்கல் பேரவை தொகுதிக்கு இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி 6 முறையும், காங்கிரஸ் கட்சி 3 முறையும், அதிமுகவும் திமுகவும் தலா 2 முறையும், சுயேட்சை வேட்பாளர் 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். தற்போதைய பேரவை உறுப்பினரான மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் கே. பாலபாரதி கடந்த தேர்தலில் 86,932 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு அடுத்தபடியாக வந்த பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ஜே. பால்பாஸ்கர் 47,817 வாக்குகள் பெற்றிருந்தார். வாக்கு வித்தியாசம் 39,115. திண்டுக்கல் பேரவை தொகுதியில் அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி மொத்தம் 2,47,238 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 1,21,402 ஆண் வாக்காளர்களும் 1,25,796 பெண் வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். இது தவிர 3ஆம் பாலினத்தவர்கள் 40 பேரும் முதன் முறையாக வாக்காளர் பட்டியலில் உள்ளனர். திண்டுக்கல் தொகுதியில் குடிநீர், புதைச்சாக்கடை, சாலை வசதிகள் என பல்வேறு அடிப்படை வசதிகள் சரிவர செய்யப்படவில்லை என்று தொகுதி மக்கள் குறை கூறுகின்றனர். கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. இந்த பாலச்சாக்கடை பண்ணி இன்னும் முழுமையாக முடியவே இல்லை. தோன்றாங்க, ஒரு மாதத்தில் திருப்பி மூடிடுறாங்க. தோண்ட மூட இப்படியே பண்ணி கேட்டால் கான்ட்ராக்ட்காரங்களோட பிரச்சனை, அதனால் நாங்கள் வேலை செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. ஆனால் ரொம்ப காலந்தாழ்த்து இது வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் இயங்கி வரும் தோல் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீரால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் அவற்றுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை தரப்பட வேண்டும் எனவும் விவசாயிகள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். இங்கே சுமார் 100 குடும்பங்கள் இருக்குது. தோல் கழிவுகளை இங்கே கொண்டு வந்து கொட்டுறாங்க. அது இங்கே உள்ள கழிவுகள் கிடையாது. ஈரோடு மாவட்டத்திலேருந்து அந்த கழிவுகள் ஈரோடு வாணியம்பாடி அங்கிட்டிருந்து கொண்டு வந்து இங்கே கொட்டி காய வைக்கிறாங்க. இதுக்கு நாங்கள் பல முறை மனு கொடுத்துருக்கோம். வாணியம்பாடி ஈரோட்டிலேருந்து வர ஜவ்வு ரொம்ப அதிகமாக காய போடுறாங்க. நாங்களும் 15-20 தடவை மனு கொடுத்துருக்கோம். லாரி நம்பர்லேருந்து எழுதி கொடுத்துருக்குறேன். ஆனால் எந்த நடவடிக்கை இது மாதிரி எடுக்க மாட்டாரு. எடுக்கலன்னா அடுத்து எங்களோட ரேஷனுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு நாங்கள் ஊரை காலி பண்ணுறது முடியும். நாருக்கு சவேரியார் பாளையம், தோமையார்புரம், கொட்டப்பட்டி உள்பட பல்வேறு பகுதிகளில் தோல் தொழிற்சாலை கழிவுகள் கொண்டு வந்து கொட்டப்படுகின்றன. திண்டுக்கல் பகுதியிலிருந்து மட்டுமல்லாமல் ஈரோடு, வாணியம்பாடி உள்பட மற்ற பகுதிகளில் இருந்தும் கழிவுகள் கொண்டு வரப்பட்டு இங்கே கொட்டப்படுகின்றன. இதன் காரணமாக மக்கள் தோல் நோய், சுவாச கோளாறு போன்றவற்றால் பாதிக்கப்படுகின்றனர். இதற்கு தீர்வு காண முயல வேண்டும் என்றும் இத்தொகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். பேட் சும்மல் தாங்கவே முடியல. உடம்பெல்லாம் பாருங்க, ஒரே அலர்ஜி மாதிரி ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருக்கோம். இல்லை, இதுக்குன்னு ஒரு ஒதுக்குப்புறமா கொஞ்சம் இடம் கொடுத்து அவங்க சர்க்கார் மூலயமா அங்கிட்டு பார்க்கலாம் இல்லைங்களா. பிள்ளைகளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகுது. அதனால சாப்பிட முடியல, வாந்தி. இந்த மழை காலம்லாம் வந்தால் ரொம்ப பக்கத்தில் காலே வைக்க முடியல, புதஞ்சிருது. போர் போட்டிருக்கோன்னு பேர் தான், ஆனால் அந்த தண்ணி சுத்தமாக யூஸ் பண்ணவே முடியல. திண்டுக்கல்லை சுற்றியுள்ள வெள்ளோடு, நிலக்கோட்டை, சின்னாளப்பட்டி என பல பகுதிகளிலும் பூ விவசாயம் முக்கியமாக நடைபெறுவதால் திண்டுக்கல் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் குளிர்பதன கிடங்குடன் கூடிய பூ வணிக வளாகம் அமைக்கப்பட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களை இணைக்கும் வகையில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு ரயில் பாதை அமைக்கப்பட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கும் நிலையில் போதிய இடவசதியின்றி அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா மிக பெரிய சிக்கலாக இருக்கிறது திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்ற இந்த நேரத்தில் இங்கே பொதுமக்கள் யாருமே முறையான கழிப்பிட வசதி இங்கே மாநகராட்சி நிர்வாகம் செஞ்சு தரல. இந்த மாநகராட்சி நிர்வாகம் கழிப்பிட வசதிகள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் முகம் சுளிக்கும் அளவிற்கு தான் இருக்கு. தொகுதியின் பெருமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும்
தீர்க்கப்படாமல் இருக்கும் பிரச்சனைகள் தொடர்கதைகளாக நீளுகின்றன. திண்டுக்கல் தொகுதி மக்கள் நீண்ட நாட்களாக குடிநீர் மற்றும் தோல் கழிவினால் ஏற்படும் பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். இனி வரக்கூடிய ஆட்சியிலாவது இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கும் திண்டுக்கல் தொகுதி மக்களோடு வேந்தர் செய்திகளுக்காக திண்டுக்கல்லில் இருந்து சு. உதயசங்கர். பிரான்ஸ் தலைநகரின் நடுவே வெடி விபத்து, கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் அச்சம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் நடுவே உள்ள குடியிருப்பு பகுதியில் உள்ள பிரம்மாண்ட கட்டடத்தில் வெடிவிபத்து ஏற்பட்டது. குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட இந்த வெடிவிபத்தால் குடியிருப்பு பகுதி முழுவதும் குலுங்கியதை அடுத்து அப்பகுதியில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டனர். இந்த வெடிவிபத்தால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. வீடொன்றில் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. வடகொரியா முழுவதும் சமூக வலைதளங்கள் உட்பட பல இணையதளங்களுக்கு தடை விதித்து அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பால் அந்த நாட்டு மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். அண்மையில் அணு ஆயுத சோதனைகளை நடத்திய வடகொரியா ஐக்கிய நாடுகள் அவையின் தடையையும் மீறி செயற்கைக்கோள் ஒன்றை விண்ணில் ஏவியதற்கு உலக நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. அண்டை நாடான தென்கொரியாவை அச்சுறுத்தும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் வடகொரியா தற்பொழுது தன் சொந்த நாட்டு மக்களின் கருத்துரிமையில் தலையிடும் விதத்தில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் மற்றும் தென்கொரியாவை மையமாக கொண்டு இயங்கும் இணையதளங்களுக்கு நாட்டில் தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆன்லைன் விளையாட்டுகள் மற்றும் ஆபாச இணையதளங்களும் தற்பொழுது வடகொரியாவில் தடை செய்யப்பட்டுள்ளன. ஓவர் உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் இந்தியா தோற்க என்ன காரணம் என்பதை இந்திய அணித் தலைவர் மகேந்திர சிங் தோனி விளக்கியுள்ளார். 20 ஓவர் கிரிக்கெட் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணியும் மேற்கிந்திய தீவுகள் அணியும் நேற்று மோதின. டாஸ் வென்ற மேற்கிந்திய தீவுகள் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் மேற்கிந்திய அணி வெற்றி பெற அதுவே காரணமாக மாறியது. இதன் மூலம் இறுதிப் போட்டிக்கு செல்ல நினைத்த இந்திய அணியின் கனவு கலைந்தது. இதுபற்றி கருத்து தெரிவித்துள்ள இந்திய அணியின் கேப்டன் தோனி, டாஸில் வெற்றி பெறாததே இந்திய அணியின் தோல்விக்கு காரணம் என்று கூறியுள்ளார். ஆட்டத்தின் இரண்டாவது பாதியில் பனி அதிகரித்து பந்து நனைந்து சரிவர சுழல்பந்து வீச முடியாமல் போனது என்றும் தோனி குறிப்பிட்டுள்ளார். It was a bad toss to lose. We lost the toss when we started batting. By the time our first innings got over and after the break when we went into bowl, the first few overs were fine, but after that there was considerable amount of dew, which meant the spinners couldn't bowl how they would have liked to bowl. It was coming on nicely and the ball got wet. So the difference between the first innings and the second innings when it comes to the surface was too much. இதனிடையே 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி வரும் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொல்கத்தா ஈடன் கார்டன் திடலில் நடைபெற உள்ளது. இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ள இங்கிலாந்து அணியும் மேற்கிந்திய தீவுகள் அணியும் இதில் பல பரீட்சை நடத்த உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர் பட்டியல் ஏப்ரல் 10 வெளியிடப்படும் என வைகோ தகவல். பாரதிய ஜனதா கூட்டணி பற்றி 2 நாட்களில் அறிவிப்பு. மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் உறுதி. காவிரியின் குறுக்கே அணை கட்ட அனுமதிக்கக்கூடாது. மத்திய அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். கிரானைட் முறைகேடு வழக்கில் சர்ச்சைக்குரிய தீர்ப்பு. மேலூர் நீதித்துறை நடுவர் மகேந்திர பூபதி இடைநீக்கம். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.